ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை. நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் நண்பர்களே. இதனால உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால எங்களுக்கு ஆதரவு தரது மட்டும் இல்லை, உங்களுக்கு நமது தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய ராசி பலன்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க. மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசி அதிபதி உட்பட 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். செவ்வாய் மற்றும் குரு சேர்க்கையானது ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய, முன்னேற்றகரமான நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் பழகக்கூடிய விதம் இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. அனைவரு கூடவும் இன்றைய தினம் நல்லிணக்கத்தோடு நீங்கள் பழகக்கூடிய, கருத்து வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் பேசினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அனுசரித்து போகணுங்க. உங்கள் கருத்துக்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல தருணத்தை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதனால் குடும்பத்தில் அமைதி பெருகும். சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வண்டி வாகன பழுதுகள் எதாவது இருந்து அதெல்லாம் சரி செய்து இயக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. உங்கள் தந்தை வழி ரிலேஷன்ஷிப் மூலமாக, தந்தை வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற முடியும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு வியாபார ரீதியாக அலைச்சல்கள் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உதயமாகும் நண்பர்களே. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் இழுபறியான சூழல் ஏற்படுறதுனால அரசு தொடர்பான விஷயங்கள் இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் தாமதமாக மாறலாம். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல அங்கீகாரம், நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா அலுவலக பணிகளுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப மனதிற்கு இதமாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுறதுனால அந்த செலவுகளை மட்டும் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க நண்பர்களே. ஏன்னா திடீர் செலவுகள் உங்களுக்கு சங்கடங்களை உருவாக்கி தரலாம். இன்றைய தினம் உங்களிடம் அற்புதமான நம்பிக்கை இருக்குங்க. மற்றும் புத்திசாலித்தனம் இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நல்ல வேலையில நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணுங்க. இன்னைக்கு இந்த டாக்ஸ் வரி ஏய்ப்பு செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸ் ஏமாத்துறது அந்த மாதிரி வேலைகளை இன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா அதுல பெரிய சிக்கல்ல சிக்கிடுவீங்க. அதனால மறந்து கூட அதை செய்ய வேண்டாம். இன்றைய தினம் நீங்க நேர்மையாக டாக்ஸ் கட்டிக்கொண்டு சிறந்த ஒரு குடிமக்களாக மாற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமணம் ஆனவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். அதனால குடும்பத்தோட பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் என்ன விஷயங்கள் சொன்னாலும் அதை யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலைகள் அதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவு வலுவாக மாறணும் அப்படின்னா நீங்க எந்த விதமான பொருளை சம்பந்தமான விஷயங்களையும் நம்பக்கூடாதுங்க. சில பேர் தேவையில்லாத பொருளை கிளப்பி விட்டு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில பிறகு ஏற்படுத்திக் கொள்ள வழிகளை உருவாக்கி தருவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஆம் நபருடைய வார்த்தைகளை கேட்டு உங்க காதலை பற்றி எந்த கருத்தையும் நீங்க கூடக்கூடாதுங்க. ரொம்ப கவனமாக அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சாதனை சமீபத்தில் ஏதாவது சாதனை பண்ணியிருப்பீங்க. அதனால உங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு சில பாராட்டு விழா நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் ஏதாவது பார்க்ல நடந்து போகும்போது கடந்த காலங்களில் உங்க கூட சரியா பேசாத சில கருத்து வேறுபாடுகள் இருந்த நபர்கள் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்களை உருவாக்கினாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இன்னைக்கு திருமணமானவர்களுக்கு உங்களது இல்லற வாழ்க்கையில
உங்கள் வாழ்க்கை துணையுடன் காலை நேரத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக மாலை நேரத்தில் உங்களுக்கு சமாதானமாகி விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணுங்க. வாக்குவாதங்கள் இருந்தாலும் நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. அது உங்களுக்கு குடும்பத்துக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு வளத்தை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும், சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தேவையான சில விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு நீங்க முன் வருவீங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. உங்க மனது இன்னைக்கு தெளிவாக இருக்கும். குழப்பங்கள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல மனநிலை இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்க கடமை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி கடமைகளை வந்து சரிவர நிறைவேற்றுறதுல நீங்க கண்ணும் கருத்துமாக உழைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். சந்தோஷமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்க பழகக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், உங்க நெருக்கமானவர்கள் மத்தியில இன்னைக்கு நல்ல இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அமைதியான ஒரு நாள். அதிர்ஷ்ட காற்று இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றுறதுக்காக இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலரை வந்து பயன்படுத்திக்கலாங்க. மேலும் நம்பர் 9 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் நீங்கள் அனுசரித்துப்பாங்க. உங்களுக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு உண்டான மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல தருணத்தை நீங்கள் அமைப்பெறுவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது ரிப்பேராக இருக்குன்னா அதெல்லாம் சரி செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். அனுசரித்து போங்க, நல்லது உங்களுக்கு அதிகமாக நடக்கும் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால எந்த விதமான உறவுகள் மத்தியிலும் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வெளியிடும் போதோ அல்லது நீங்கள் வந்து ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்களது வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகலாம். கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சதை விட அது கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். லைட்டாக தாமதமாகும், அவ்வளோதான். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணிகள் சிறப்பாக செய்கிறதுனால உங்கள் உழைப்புக்குண்டான மதிப்பு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே கெத்தான ஒரு நாளுங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு நலன் அதிகமாக கிடைக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.